அதனால் அந்த சின்ன வெங்காயத்தோட அப்படியே சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஜூஸியாக செம்மையாக இருக்குது. கொத்தமல்லி தூவி விட்டுருக்கோம் இல்லையா, இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய்ய ஆசையா. நம்ம சேனலில் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. லைக்ஸ், கமெண்ட்ஸ், உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் என்ன இருக்குது? டொமேட்டோ, தக்காளியை வச்சு பண்ணக்கூடிய மிகவும் சுவையான தக்காளி தொக்கு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சூடான சாதத்துக்கும் சரி, மதியான சாப்பாடு சூடான சாப்பாடுக்கும் சரி, டிஃபன் சப்பாத்திக்கும் சரி, செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இது பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு அருமையான டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்து செவேர்னு பழுத்து இருக்கக்கூடிய தக்காளி ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, அதோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்து வர்றப்போ இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு மசால் பொடி. நான் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட மசாலா பொருள் நீங்கள் எது இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மசால் பொடி வீட்டில் வச்சுருக்கிற பொடியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தான். இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வச்சு அருமையான தக்காளி தொக்கு பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் ஒரு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு தேவையான அளவு நான் வந்து ஒரு 3-4 சிட்டிகை அளவு, கொஞ்சம் சிறிதளவு நான் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே கருவேப்பிலையை போடாதீங்க. கருவேப்பிலையை போட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து செவந்துரும் அல்லது கருகி போயிடும். இப்போ நல்லா கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்து வருது பாருங்கள். சின்ன வெங்காயம் நல்லா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சின்ன வெங்காயத்தில் நான் ஒரு கையளவு நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆகா, சின்ன வெங்காயத்தை போட்டப்பே ஒரு ஸ்பெஷலான ஒரு மனம் வருது. நல்லா பாருங்கள், நல்லா வதங்கி வருது. நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக விட்டுறாதீங்க. லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம தக்காளி போடும் போதும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கும். இந்த வெங்காயம் வந்து கீழே ஒட்டாமல் அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து செவந்து போகாமல் இருக்கிறதுக்காகவும் சீக்கிரமாக இது குக் ஆகிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம இப்போவே சேர்த்துக்கிறோம். பாருங்கள், அந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும். ஆஹா, இந்த சின்ன வெங்காயம் வதங்கும் போதே நல்ல மனம் வருது. பாருங்கள் எப்படி வதங்குது பாருங்கள் நல்லா. பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை சிறிதளவு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்குது பாருங்கள். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் சில்லிஸ் வெட்டி வச்சுருக்கோம். 2 க்ரீன் சில்லி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 அல்லது 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த பச்சை மிளகாய் போடுறோம் அப்படின்னா, இந்த பச்சை மிளகாய் தக்காளி தொக்கில் இருக்கிறப்போ வத்தல் பொடியை விட இது வந்து வத்தல் பொடி சேர்ப்போம். அதை விட இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுவை அட்டகாசமாக இருக்கும். ஆகா, அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்குறப்பயே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல். அதோடு அந்த கருவேப்பிலை வேறு வதங்குது. ஆகா, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கே. நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம், வேகட்டும். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சு எப்படி தக்காளி நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை பார்க்குறப்பே அருமையாக இருக்குது. இதில் நம்ம தேவையான மசால் பொருட்களை இப்போ நம்ம சேர்க்கலாம்.
பாருங்கள், மஞ்சள் பொடி நான் சிறிதளவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவு நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி தொக்கு இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது, அருமையான வாசனை வருது. இதில் பாருங்கள், இந்த பொடி வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சது குழம்பு மசால் பொடி தான். எல்லார் வீட்லேயும் அரைச்சி வச்சுருப்பீங்க. இல்லை கடையில் வாங்கின குழம்பு பொடி இருந்தால் கூட பரவாயில்ல, மசால் பொடி நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது வந்து காரத்துக்கு ஏற்ப போடுறேன். வீட்டில் அரைச்சிருக்கிறது குழந்தைகளுக்கும் கொடுக்குற மாதிரி காரம் கம்மியாக தான் இருக்கும். நான் இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதில் லைட்டாக நம்ம கலர் வேணும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி சில்லி பொடி. இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசால் பொடி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், கரம் மசாலா பொடி நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா பொடி டேஸ்ட் பிடிக்கிறவங்க இது போட்டுக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா பொடியும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஆகா, என்ன ஒரு அழகான ஒரு வாசனை வருது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. லைட்டாக அப்படி நான் கொத்தி நல்லா மசிச்சு விடுறேன். நல்லா லைட்டாக வதங்கட்டும். மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக நம்ம லைட்டாக கொத்தி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசியட்டும், இருக்கட்டும். இதோட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் கலந்து விட்டுறேன். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா 5 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பாருங்கள் சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இப்போ கொதிக்குது, கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், மல்லி இலை நல்லா ஊற்றி விட்டுருங்க. அருமையான சுவையான தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக அப்படி ஒரு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சுலபமான ஒரு டிஷ்ஷு தான். இங்கே பாருங்கள் எப்படி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காரசாரமான சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவையான அருமையான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை நம்ம சூடான சாதத்துக்கு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம், சாப்பிட்டு பார்ப்போம். ஆகா, எடுத்து வைக்கும் போதே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். கலர் நல்லா வந்திருக்கு. அட்டகாசமான தக்காளி தொக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம தக்காளி தொக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட சாப்பாடு வச்சுருக்கேன். அட்டகாசமான தக்காளி தொக்கு பாருங்கள், அப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆகா, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு ஒரு பிடிக்கலாம். வாங்க. ஆகா, பிணையும் போதே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது சாப்பாடு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆகா, பாருங்கள் நல்லா இருக்குது. சின்ன வெங்காயத்தோட நல்லா அந்த சின்ன வெங்காயத்தோட அப்படியே சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். பட் ஜூஸியாக செம்மையாக இருக்குது. கொத்தமல்லி தூவி விட்டுருக்கோம் இல்லையா, இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ரொம்ப அருமையாக சிறப்பான ஒரு சுவையில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ருசியான டிஷ்ஷோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
சுவையாக சமைப்போம், ருசியாக சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.